கோவை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்காக வடக்கு தெற்கு டிசிஸ் தலைமையில் ஏற்கனவே தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கஞ்சா மற்றும் சிந்தட்டிக் ஓபியாய்டு என்று சொல்லக்கூடிய மெத்தம்ஃபெட்டமைன், எல்எஸ்டி இது போன்ற போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முழுமையாக கஞ்சா மற்றும் சிந்தட்டிக் ஓபியாய்டு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் ஏற்கனவே போதை பழக்கத்துக்கு அடிமையான நபர்கள் டெப்பெண்டால் என்று சொல்லக்கூடிய பெயின் கில்லர், இது பொதுவாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த பிரசவ வலிக்கும் மற்ற கடுமையான வலிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள் டெப்பெண்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் நைட்ரோசிப்பம் அப்படிங்கிறது ரெண்டும், இது எல்லாமே ஒரே ஃபேமிலி குரூப். இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் இது ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் 1950 படி ஷெட்யூல் ஹெச் ட்ரக். அதாவது இந்த ட்ரக் இந்த மாத்திரைகள் மருத்துவரின் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. இப்போ ஏற்கனவே டிஜிபி சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இங்கெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் கூப்பிட்டு, மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு இந்த மாத்திரைகள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கப்புறமா இங்கே கோயம்புத்தூர்லையும் சரி சுற்றியுள்ள பகுதிகளிலையும் சரி அந்த மாத்திரைகள் யாருமே மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்கறதில்ல. அது மாதிரி ஓவர் தி கவுண்டர் கொடுக்கறதில்ல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்நாடகாவில் போய் இந்த மாத்திரைகளை வாங்குகிறாங்க. இப்போ ஒரு கேங், ஒரு 5 பேர் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு நபர் கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதியை சேர்ந்தவர். இவர் மேலே ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் ஆர்எஸ்புரத்தில் இந்த மாத்திரை பிடிபட்ட போது எங்கேருந்து வந்தது என்று நம்ம புலன் விசாரணை பண்ணும்போது இந்த நபருடைய பெயர் பிரவீன் செட்டி என்ற நபர். இவர் கர்நாடகா மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹூப்ளியில் இருக்குது, அதனுடைய அந்த மெடிக்கலில் வேலை பார்க்குறாரு. அந்த மெடிக்கலுடைய உரிமையாளர் வசந்த் செட்டின்னு சொல்லி அவருக்கும் இதில் நாலேஜ் இருக்கிறது தெரிய வருது. இது என்னன்னா, ஏற்கனவே இந்த மாத்திரைகள் தயார் செய்யக்கூடிய கம்பெனி பாம்பேயில் இருக்குது. ஹீலிங் டச் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, அதுதான் அந்த மாத்திரையை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதோடைய ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ராஜேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எகெயின் ஹூப்ளி தான் இருக்கிறாரு. அவற்றிருந்து இந்த மெடிக்கலுக்கு இந்த மெடிக்கல்லேருந்து இந்த பிரவீன்கிற நபருக்கு அந்த நபர் இங்கே நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பேருக்கு சேல் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்குகள்லையும் அந்த நபர் தான் சப்ளை பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எஸ்ஐ மனோ தலைமையில் தனிப்படை கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதிகளெல்லாம் போய் புலன் விசாரணை மேற்கொண்டு அந்த நபரை பற்றிய முழுமையான தகவலை சேகரித்த பின்பு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்கப்புறமா புலன் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டதில் இங்கே கோயம்புத்தூரில் அவரோட சேர்ந்து 5 நபர்களோட கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது இந்த நபரோட விசாரணை பண்ணலே இதுவரைக்கும் கடந்த சில மாதங்களில் மட்டுமே 1 லட்சத்துக்கு மேலே டேப்லெட் கோயம்புத்தூரில் சேல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேப்லெட் இன்ஜெக்ஷன் ஃபார்மில் எடுத்து ரொம்ப ஒரு ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரை இது. அதாவது மெடிக்கல் ரீசன்ஸு பயன்படுத்துறது தவிர இந்த மாதிரியான ட்ரக் அப்யூஸ் அந்த காரணத்துக்காக பயன்படுத்தும் போது ரொம்ப ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இதை இப்போ இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு இங்கே லோக்கலில் உள்ள மெடிக்கல்ஸில் கோழிக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, புறாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்லி அந்த சிரிஞ்சஸ் வாங்கி அதுக்கப்புறம் அதில் சலைன் பாட்டில் வாங்கி சலைனில் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி அப்யூஸ் பண்ணுறாங்க. இந்த பழக்கம் உள்ள நபர்களை ஏற்கனவே கோவை மாநகர காவல்துறை சார்பாக முக்கியமாக இந்த பகுதிகளில் டிசி சவுத் அவருடைய டீம், ஏசி குனிமுத்தூர் தங்கம், எஸ்ஐ முருகன், எஸ்ஐ மனோ, இவங்க இன்ஸ்பெக்டர் தங்கம் எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க. அதனுடைய புலன் விசாரணையின் தொடர்ச்சியாக தான் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ
இது இந்த கைதோட நமக்கு இந்த சப்ளை பாயிண்ட் முழுமையாக நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் தொடர்ந்து கண்காணித்து கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருட்கள் சுத்தமாக இல்லாத ஒரு இடமா மாற்றுறதுக்கு காவல்துறை முழுமையாக நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இப்போ அடுத்து பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கக்கூடிய நேரம் அடுத்து ஜூன் ஜூலையில். ஸோ பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியிலையும் இந்த பழக்கங்களை முழுமையாக தடுப்பதற்கு ஏற்கனவே ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இந்த ஆன்டி ட்ரக் கிளப் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில கல்லூரிகளில் இந்த போதை பழக்கத்துக்குள்ளான மாணவர்கள் அவர்களுக்கு போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய நபர்களை அதுவும் தனிப்படை போட்டு பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஸ்கூல் காலேஜஸ் திறக்க முன்னாடியே முழுமையாக நாம் இந்த ட்ரக்கு குட்கா போன்ற பொருட்கள் உள்ளி போன்ற பொருட்கள் அதுவும் விவேக் எஸ்ஐ தலைமையில் தனி படை வந்து நிறைய சமீப காலத்தில் பிடிக்கிறாங்க. ஸோ டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ப்ரோஹிபிட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், அதே போல் ப்ரோஹிபிட்டட் நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸ், அதே போல் இந்த மாதிரி அப்யூஸ் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம். இது கடந்த 6 மாத காலமாகவே இந்த மாத்திரைகள் நம்ம பிடிச்சிருக்கோம். முதல்ல அதுக்கு முன்னாடியே மாத்திரைகள் பிடிச்சிருக்கிறோம். அது லோக்கலில் ஒரு சில மெடிக்கல்ஸில் சேல் பண்ணது. அந்த மெடிக்கல் ஷாப்பை க்ளோஸும் பண்ணியிருக்கிறோம். ட்ரக் இன்ஸ்பெக்டர் மூலமாக க்ளோஸும் பண்ணியிருக்கிறோம். இங்கே டோட்டலாக சப்ளை கட் ஆனதுக்கப்புறமா வெளி மாநிலத்தில் போய் வாங்கிட்டு வர்றாங்க. இது இப்போ இந்த நபர் தான் வந்து கான்டாக்ட் பாயிண்ட் அங்கே. இப்போ இதை வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெடிக்கல் ஓனர், அதே போல் ஸ்டாக்கிஸ்டே வந்து லிங்க் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேறு யாருக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போல் அதனால் இன்னும் புலன் விசாரணை இன்னும் பண்ண வேண்டியிருக்குது. ஏற்கனவே போதை மாத்திரைகளை வந்து போதையாக பயன்படுத்தி இந்த வழக்குகள் பழைய வழக்குகள் இருக்குது. குறிப்பாக இந்த வழக்கில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு காரணம் சார் எவ்வளவு மாத்திரைகள் வந்து இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முதல்ல ஆரம்ப கட்டத்தில் லோக்கல் மெடிக்கல்ஸ்லேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கிட்டு இருந்தாங்க. அது நம்ம மீட்டிங் எல்லாம் போட்டு முழுமையாக கட்டுப்படுத்தினதுக்கப்புறமா இப்போ இந்த வெளிமாநிலங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த நபர் மட்டும் 1 லட்சத்துக்கு மேலே டேப்லெட் சேல் பண்ணியிருக்கிறார் கடந்த 6 மாத காலத்தில். கோயம்புத்தூர் மட்டும். காவல்துறை என்னதான் கடுமையான நடவடிக்கைகள் இருந்தாலும் ஆனால் இந்த இதை கட்டுப்படுத்த முடியலையே சார். கோவையில் வந்துட்டு அதிகரிச்சுட்டே இருக்குது. இல்லை, அதிகரிச்சுட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ இந்த மாத்திரைக்கு போகிறது காரணமே நம்ம கஞ்சா மற்ற அந்த மாதிரியான ட்ரக் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியானதுனால தான் இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு போகிறாங்க. இது எகெயின் சட்டத்துலேயும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இந்த டேப்லெட் மட்டும் இப்போ நார்கோட்டிக் கண்ட்ரோல் NDPS ஆக்டில் இது வர்றதில்லை இன்னும். தோ இந்த மெடிசனை வந்து அப்யூஸ் பண்ணாலும் அந்த சட்டத்தில் நம்ம கொண்டு வர முடியறதில்லை. அதுபோல் ஒரு சில சட்ட சிக்கல்களும் இருக்குது நமக்கு. இப்போ இந்த டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். இப்போ ஒரிஜினல் விலை என்ன அப்படின்னா அந்த டேப்லெட்டோட விலை 14 ரூபா ஒரு டேப்லெட். ஒரு 100 டேப்லெட் உள்ள ஒரு ஸ்ட்ரிப் பார்த்தோம் அப்படின்னா 1000